மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன், அமைச்சர் பொன்முடியினுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இது வரவேற்கத்தக்க ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஏற்கனவே பெயில் இருக்கின்ற ஒரு மினிஸ்டர். அப்போ அந்த பெயில் இருக்கின்ற அமைச்சரை அதிலிருந்து விடுவிக்காமல் கட்சி பொறுப்பிலிருந்து மட்டும் விடுவிக்கிறது நிச்சயமாக பொருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்காது. அதுவும் கட்சியின் ஒரு தகுதியில் இருக்க முடியாத ஒரு மனிதரை எப்படி நீங்க அமைச்சரவையில் வச்சிருக்க முடியும் என்ற அந்த கேள்வி நிச்சயமாக எழுகிறது. அதாவது கட்சிக்கு உகந்த ஒரு அன்ஃபிட் பர்சன் அவர் எப்படிங்க மக்களுக்கு சேவையாற்ற முடியும்? அப்ப அது அந்த பொறுப்புல இருந்தும் எடுக்க வேண்டும் இல்லையா? அப்போ தொடர்ச்சியாக திமுக இருக்கின்ற சில பேர் பெண்களை இழிவாக பேசுகிறதும் ஒரு வாடிக்கையான விஷயமாக மாறிவிட்டது. பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறது. திமுக அனுபாவிகள் கூட இந்த மாதிரியான சில கேசுகள், மீட்டு கேசுகள்ல மாட்டின சிலர் இருக்கார்கள். அவர்களை அவர்களுடைய ஸ்டேஜில் முதல்வரும் அதே மாதிரி பலரும் போய் நின்று அவரை வாழ்த்துகின்ற இந்த விஷயம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். அட்லீஸ்ட் தேர்தல் காலத்தில், ஒரு வருஷம் இருக்கு இன்னைக்கு தேர்தலில், இன்னும் கரெக்டாக பார்த்திருந்தேன். ஆனால் அட்லீஸ்ட் இந்த தருணத்தில் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். நிச்சயமாக பெண்களை இழிவாக பேசுவது இந்த கட்சிக்கு ஏற்புடையது அல்ல என்ற விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று என்னுடைய ஒரு ரிக்வெஸ்டாக நான் வைத்துக் கொள்கிறேன். கட்சியில் திமுகவை பொறுத்தவரையில் பொன்முடி மிக முக்கிய நபராக இருந்து வந்திருக்கிறார், மிக முக்கிய தலைவராக இருந்து வந்திருக்கிறார். இன்றைய தினம் கனிமொழி கண்டனத்தை தெரிவித்திருந்த போதே அதனை ஒரு சமிகையாக புரிந்து கொண்டிருக்கலாமா? இன்னைக்கு இருக்கின்ற அந்த கனிமொழியினுடைய கருத்து அது எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த பேச்சு பேசுறார். அதன் பிறகு பல கண்டனங்கள் வருகிறது. அந்த கண்டனங்களை ஒட்டித்தான் இவர்களுடைய இந்த ஒரு பதிவும் வருகிறது. அப்ப இந்த பதிவு திமுகல இனி வேற ஒரு ரைட் திங்கிங் பர்சனே கிடையாதா என்ற கேள்வி நான் எழுப்ப விரும்புகிறேன். அதாவது திமுகல ஒரே ஒரு பெண் தான் இருக்கிறாங்களா, இல்ல பெண்ணியத்தை சார்ந்த ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாங்களா, ஒரே ஒரு கனிமொழி தான் இருக்கிறாரா என்ற கேள்வி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆர்.எஸ். பாரதி பேசாத பேச்சா? அப்ப அவருக்கு எதிராக ஏதாவது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுவரையான காலகட்டத்தில்? பொன்முடியினுடைய ஒரு சீரியல் ஒஃபெண்டரா இருக்கார் பொன்முடி. பொன்முடிக்கு எதிராக இதுக்கு முன்னால எப்பாச்சு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் ஆச்சு கொடுத்திருக்காங்க? அந்த வார்னிங் வெளிப்படுத்தி இருக்கிறாங்களா? முரசொலிகளாச்சும் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அப்ப அந்த ஒரு தருணத்தில் இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம பார்க்க வேண்டும். அப்ப திமுகவில் இருக்கின்ற நபர்கள் திமுகவில் பொறுப்பில் இருக்கின்ற நபர்களை பார்த்து கேள்வி கேட்காத முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிற்றா இந்த கேள்வியோட இருக்கிறது. அதுவும் பொன்முடி மாதிரியான தலைவர், மூத்த தலைவர், PhD அவர் பண்ணது நம்மளுடைய திராவிடியன் கொள்கைகளுக்கும் அந்த பிளாக்கும் இருக்கின்ற அந்த பிரச்சனைகளை பற்றி PhD பண்ணவர். அதாவது நலிந்த மக்களை நன்றாக புரிந்து அதிலே ஒரு PhD பண்ண ஒரு மனிதர் நலிந்த மக்களை பார்த்து, இல்லை என்றால் ஒடுக்கப்பட்ட பெண்களை பார்த்து இப்படியான கருத்துக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று இருக்கிறது. அப்ப அவருக்கும் அந்த PhDக்கும் பொருத்தமே கிடையாது என்று மிக தெளிவாக தெரிகிறது. இல்லை என்றால் அரசியல் வாழ்க்கை அவரை இப்படி மாற்றி இருக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டும். அப்ப பல கேள்விகள் எழுது. இந்த பல கேள்விகள் நாம் ஏன் எழுப்புறோம்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை மாதிரி இல்லாமல் திமுக இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆக்ஷன் எடுக்கிறது. பாஜக என்ன செய்கிறது? ஒரு ராம் ரஹீம் சிங் என்ற ஒரு அயோக்கியனை, சீரியல் ரேபிஸ்டை இன்னைக்கு பெயில் வச்சிருக்கிறது. ஆசாராம் பாபு என்ற இன்னொரு சீரியல் ரேபிஸ்டை இன்னைக்கு பெயில் கொடுத்து வச்சிருக்கிறது. பாபு பஜ்ரங்கி போன்ற நபர்களை இன்னைக்கு போராட்டி அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அங்க பில்கிஸ் பானு கேஸ்ல இன்வால்வ் ஆன அத்தனை நபர்களும் இன்னைக்கு பெயில் இருக்கிறார்கள். இதுதான் பாஜகவினுடைய ஒரு தன்மையா இருக்கிறது. திமுகவில் இது ஏற்புடையதல்ல என்ற ஒரு முதல் கருத்து இன்னைக்கு வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. திரு ராதாகிருஷ்ணன், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது செய்தி அறையிலிருந்து இணைகிறார் பாலவேல். இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. திரு ஆர்.கே., மிக முக்கியமாக இந்த அறிவிப்பை பொறுத்தவரைக்கும் வழக்கமாக திமுகவினுடைய அறிவிப்புகள் அல்லது ஒழுங்கு நடவடிக்கைகள் என்பது பொதுச் செயலாளர் பெயரில்தான் வெளிவரும். ஆனால் இந்த நடவடிக்கை நேரடியாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பெயரிட்டு வந்திருக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவம் அந்த அளவுக்கு பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமாக. அதாவது பெண்களுக்காக நான் நினைக்கிறேன், பெண்களுக்காக நான் போராடுவேன் என்று சொல்கின்ற ஒரு நபர் இன்னைக்கு ஒரு பெண் தலைவர் இல்லாத ஒரு தருணத்தில் தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கனிமொழி மட்டும்தான் ஒரு தலைவராக தென்படுகிறார். பாக்கி கட்சிகள் தலைவர் இல்லாத மாதிரி தான் தென்படுகிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் பெண்களுக்கு நான் அண்ணனாக இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு நபர் எப்போ இவர்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டும்.
இவரே போய் ஒரு ஸ்டேஜ்ல நிற்கும் போது, அதுவும் ஒரு குறிப்பாக தமிழகத்திலே சார்ந்த ஒரு பெரிய ஒரு கல்ச்சரல் ஃபேஸோட அவர் போய் நிற்கும் போது அதனுடைய பொருள் என்ன இருக்குது இல்லையா? அதுவும் தொடர்ச்சியாக மீட்டூ வந்து ஒரு பாடகி வந்து அந்த அளவுக்கு அவரை பத்தி பேசியிருக்கிறார். அதன் பிறகு அவரே வந்து பொதுவெளியிலே அந்த பெண் வந்து பேசியிருக்கார்கள். இதையெல்லாம் தாண்டி மறுபடியும் அவரை போய் வாழ்த்துவது, அவரை வந்து ஒரு ஸ்டேஜ்ல உட்கார வைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் என்று பாருங்களேன். அப்ப அந்த இது வந்து ஒரு ஃப்ரெஷ் பிரேக்காக, ஒரு கிளீன் பிரேக்காக இருக்கிறது. நிச்சயமாக வாழ்த்தக்கூடிய, பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மிக்க நன்றி திரு ஆர்கே. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை